பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கிஸ்ஸஸு நபியின் பாகம் 4 பாடம் 6. இப்ப இந்த ஒரு பாடத்துல நம்ம தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறும் அதே போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறும் நம்ம பார்க்க போறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது ரகீப் எஜுகேஷன் ட்ரஸ்ட் மூலம் பல்வேறு விதமான தீன் மற்றும் துன்யா சார்ந்த சேவைகளை ஆற்றி வருகின்றோம். இச்சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இச்சேவைக்கு பொருளாதார உதவி செய்ய விரும்புபவர்களுக்கு இங்கு அக்கவுண்ட் டீட்டெயில்ஸும் கியூஆர் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீவு சேவையில் நீங்களும் பயன்பெறுங்கள், பங்கு பெறுங்கள். இந்த ஒரு பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தியும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பத்தியும் ஒரு சுருக்கமான விஷயத்தை நம்ம பார்க்கலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய ஆட்சியை கொடுத்திருந்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆட்சியை கொடுத்திருந்தான். அதே போன்று இரண்டு விதமான அற்புதங்களையும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அதாவது முதலாவது அற்புதம் என்னன்னு சொன்னா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாங்கன்னு சொன்னா, அதே போன்று தஸ்பீஹ் செஞ்சாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தாங்கன்னு சொன்னா, ஒட்டுமொத்த பொருட்களுமே அவர்களோடு சேர்ந்து தஸ்பீஹும் துஆவும் செய்யக்கூடியதாக இருந்தது. முக்கியமாக பறவைகளும் மலைகளும் அவர்களோடு சேர்ந்து தஸ்பீஹ் செய்யக்கூடியதாகவும் துஆ செய்யக்கூடியதாகவும் இருந்தது. பறவைகள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து துஆவும் தஸ்பீஹும் செய்வது ஒரு அற்புதமான விஷயம். ஆனா பறவைகள் என்பது ஒரு உயிரினம். ஆனா மலைகள் என்பது ஒரு உயிரற்ற பொருள். அது ஒரு ஜட பொருள். ஆனா அதுவுமே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து துஆவும் தஸ்பீஹும் செய்வது என்பது ஒரு மிக மிக ஒரு பெரிய அற்புதமாகவே இருக்கு. அதே போன்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இரும்பு லேசாகி கொடுத்தான். அவர்களுக்கு இரும்பு அவர்கள் ஈஸியாக வளைக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. ரொம்ப சுலபமாக வளைக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதோட சேர்த்து அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அந்த இரும்பை வச்சு போர்க்கருவிகள், அதே போன்று கவசங்கள், கேடயங்கள்லாம் எப்படி அவர்கள் செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தார். இது அவர்களுக்கு போர்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருந்தது. ஏன்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆட்சி இருந்தது இல்லையா? அது கீழே நிறைய போர்கள் எல்லாம் நடக்கும் இல்லையா? அப்ப அந்த போர்களுக்கு இந்த ஒரு விஷயம் என்பது, இந்த ஒரு அற்புதம் என்பது அவர்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருந்தது. இன்னொரு விஷயம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி சொல்றாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளவு பெரிய ஆட்சி கொடுத்ததுக்கு பிறகும், இவ்வளவு பெரிய அற்புதமான விஷயங்கள்லாம் கொடுத்ததுக்கு பிறகும் அல்லாஹ்விடத்துல ரொம்பவும் நெருக்கமான ஒருத்தவர்களாகவே இருந்தாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை எப்பவுமே துஆ செய்யக்கூடியவங்களாகவும் தஸ்பீஹ் செய்யக்கூடியவங்களாகவும் அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யக்கூடியவங்களாகவே இருந்தாங்க. அத ஒரு விளக்குற ஒரு விஷயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் என்பது புகாரி ஷரீஃப்லயும் அதே போன்று முஸ்லிம்லயும் வரக்கூடிய ஒரு ஹதீஸா இருக்கு. அஹப்பு ஸியாமி இலல்லாஹி ஸியாம தாவூத். அதாவது நோம்புலேயே ரொம்ப அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நோன்பு என்பது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த நோன்பாக இருக்கு. ஏன்னு சொன்னா யசூமு யௌமன் யுஃப்திரு யௌமன். ஒரு நாள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு பிடிப்பாங்க, இன்னொரு நாள் நோன்பு விடக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதே போன்று அஹப்பு ஸலாத்தி இலல்லாஹி ஸலாத்து தாவூத். தொழுகையிலேயே ரொம்ப அல்லாஹ்வுக்கு பிரியமான தொழுகை என்னன்னு சொன்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தொழுகையா இருக்கு. ஏன்னு சொன்னா இரவுல நடுப்பகுதி வரைக்கும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை நின்று வணங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதே போன்று அந்த இரவுல பாதி நேரம் தூங்கிட்டு இரவுல 3வது பகுதி இருக்கும் இல்லையா? இரவுல 3வது பகுதி அதுல மறுபடியும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எந்திரிச்சு தொழுது இரவுல கடைசி பகுதியில கொஞ்சம் உறங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்ப இந்த விஷயம்லாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல எந்த அளவுக்கு நெருக்கமானவர்களாக இருந்தாங்க என்பதை இதெல்லாம் நமக்கு சொல்லுது. நம்ம ஒரு சாதாரணமாக நம்மளுடைய வேலைகள், நம்மளுடைய குடும்பங்களை பார்த்துக்கிட்டு, நம்மளுடைய வேலைகள், பணிகளை செஞ்சுக்கிட்டு, நம்மனால இவ்வாறாக நம்ம செய்ய முடியும்னு சொன்னா, அது செய்ய இயலாத ஒரு விஷயமா தான் இருக்கு. இஸ்லாம் நமக்கு இவ்வாறாக நோன்பு பிடிக்கணும்னு சொல்வதையும், அதே போன்று இவ்வாறாக தொழணும் என்பதையும் கட்டாயப்படுத்தல. ஆனா இவ்வாறாக நம்மனால இருக்க முடியுமான்னு சொன்னா, அது இயலாத ஒரு விஷயமாக இருக்கு. இப்படி ஒரு நாள் நோன்பு வச்சு, இன்னொரு நாள் நோன்பு விடக்கூடியவராக நம்மளால இருக்க முடியுமான்னு சொன்னா முடியாது. அதே போன்று இரவுல பாதி நேரம் நம்மனால விழிச்சிருந்து தொழுதுட்டு, அதே போன்று இரவுல 3வது பகுதியில நம்மளால எந்திரிச்சு மறுபடியும் தொழுக முடியுமா அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நம்மளால இயலாத ஒரு விஷயமாகவே இருக்கு. நமக்கு நம்மளுடைய சாதாரண வேலைகள், நம்மளுடைய குடும்பங்களை பார்க்கறதுக்கே நம்மளுடைய சூழல்கள் இவ்வாறாக இருக்கு. ஆனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு மன்னராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே பெரிய ஒரு ஆட்சி நடக்குது. பெரிய ஒரு பொறுப்புதாரிகளாக இருக்காங்க, பொறுப்பேற்று இருக்காங்க. அப்ப அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நெருக்கணும் அப்படிங்கிற நினைக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா இடத்துல இந்த அளவுக்கு நெருங்கினாங்க என்பதை சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாகவே இருக்கு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி இதுக்கு அடுத்துள்ள பாடத்துல நம்ம விளக்கமாக பார்க்கலாம். இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போகலாம். இப்ப நம்ம இந்த பாடத்தினுடைய சுருக்கமான விஷயங்களை பார்க்கலாம். அதாவது இதுல ஒரு முன்னுரை கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு வரலாறு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு முன்னுரையாக கொடுத்திருக்காங்க. இந்த முன்னுரையில என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இதற்கு முன்னாள் வரைக்கும் நிறைய நபிமார்களை பத்தி சொல்லியிருப்பாங்க இல்லையா? நிறைய நபிமார்களுடைய வரலாறை பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த நபிமார்களுடைய வரலாறுகள் எல்லாமே இவ்வாறாக தான் இருக்கும். ஒன்று
அந்த நபிமார்கள் எப்படிப்பட்ட உம்மத்தினர்களுக்கு அனுப்பப்பட்டாங்க, அந்த நபிமார்களை அந்த உம்மத்தினர்கள் எவ்வாறாக பொய்ப்பிச்சாங்க, அந்த நபிமார்கள் அந்த ருசுல்மார்கள் எந்த அளவுக்கு இழிவுபடுத்தப்பட்டாங்க என்ற இன்னொரு விஷயங்கள்லாம் அதுல நம்ம பார்த்திருப்போம். அதே போன்று அந்த உம்மத்தினர்கள் என்ன பண்ணாங்க, அவர்களுடைய முடிவுகள் எவ்வாறாக இருந்தது, அல்லாஹுடைய வேதனைகள் எவ்வாறாக இருந்தது என்ற இது போன்ற விஷயங்கள்லாம் அந்த ஒரு பாடத்துல பார்த்திருப்போம். இந்த ஒரு செய்தி மூலமாக இந்த ஒரு முன்னுரையில என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, குர்ஆன் என்பது அல்லாஹுடைய இது போன்ற விஷயங்களை மட்டும் அடக்கி உள்ளது கிடையாது என்பதாக சொல்றாங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்த முஸ்லிமாக என்னென்னலாம் கஷ்டப்பட்டாங்க என்பதை பற்றியும், அதே போன்று முன் சென்ற உம்மத்தினர்கள் சமுதாயத்தினர்கள் என்னென்னலாம் பண்ணாங்க, அவர்களுக்கு அவருடைய முடிவு எப்படி இருந்தது என்ற இதன் மூலமாக மட்டும் அடக்கப்பட்டது குர்ஆன் என்பது கிடையாது என்பதாக சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. பல் அல் குர்ஆன் யத்தஹத்தஸு அன் ஆலா இல்லா, குர்ஆன் என்பது அல்லாஹுடைய அற்புதத்தை பற்றி அதிக அதிகமாக பேசக்கூடிய ஒன்றாக இருக்கு. இவ்வாறாக ஒரு முன்னுரையை கொடுத்துட்டு முதலாவது பாடத்தை ஆரம்பிக்கிறாங்க. முதலாவது பாடம் என்னன்னு சொன்னா, அது குர்ஆனும் யத்தஹத்தஸு அன் ஆலா இல்லா, குர்ஆன் என்பது அல்லாஹுடைய அற்புதத்தை பற்றி பேசுகிறது என்பதாக சொல்றாங்க. அதாவது குர்ஆன் என்பது இதுவரைக்கும் பார்த்த வரலாறுகள் எல்லாமே அல்லாஹுடைய நாட்கள், அதாவது நபிமார்கள் எவ்வாறாக அனுப்பப்பட்டாங்க, அந்த உம்மத்தினர்கள் எவ்வாறாக அனுப்பப்பட்டாங்க, அதாவது அவர்களுடைய முடிவுகள் எவ்வாறாக இருந்தது என்ற இந்த விஷயங்களை தான் நம்ம பார்த்திருப்போம். அப்ப குர்ஆன் என்பது அற்புதத்தை பத்தி பேசுது என்பதாக இந்த ஒரு தலைப்பு ஆரம்பிக்கிறாங்க. இந்த தலைப்பின் கீழே எந்தெந்த நபிமார்களுக்கெல்லாம் அல்லாஹ் தாலா ரொம்ப சிறப்பான அற்புதத்தை அல்லாஹ் தாலா கொடுத்தா என்பதை இந்த ஒரு தலைப்புல பேசுறாங்க. யாரு? தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தாலா அற்புதத்தை கொடுத்தா. அதே போன்று ஐயூப் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், இவருடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு அற்புதமாக இருந்தது. அதே போன்று அவர்களும் அல்லாஹுவை அதிகமாக வணங்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அந்த நபிமார்கள்ல தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது என்பதை இந்த ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போறோம் என்பதாக இந்த ஒரு தலைப்பை இந்த ஒரு தலைப்புல சொல்றாங்க. எந்த ஒன்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, அவருக்கு பெரிய ஒரு ஆட்சி அதிகாரங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதே போன்று பெரிய ஒரு இல்மு, அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அறிவு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்தா. அதே போன்று மக்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் அறியாம இருந்தாங்களோ அந்த விஷயங்கள்லாம் அவர்களுக்கு அறிவிச்சு கொடுத்தான். அதே போன்று பெரிய பெரிய சக்தி வாய்ந்தவர்களை அல்லாஹ் தஆலா அவர்களுக்காக வசப்படுத்தி தந்தான். அதே போன்று குர்ஆன் ஆயத்துல இந்த இந்த இதுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு குர்ஆன் ஆயத்தை சொல்லி இதை விளக்குறாங்க. வலக்கத் ஆத்தைனா தாவூத வ சுலைமான இல்மா, இந்த ஒரு வசனங்கள்ல தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன கொடுத்தாங்க, என்ன அல்லாஹ் தஆலா கொடுத்தா என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சொல்றான். அந்த வசனத்தையும் இதுல கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக நிஅமத்துல்லாஹி அலா தாவூத், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த நிஅமத், அதை பத்தி இந்த ஒரு பாடத்துல பேசுறாங்க. அதாவது முதலாவது ஒரு பாடமாக இந்த ஒரு பாடத்தை பேசுறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா எந்த ஒரு நிஅமத்தை அளித்தான் என்பதாக இந்த ஒரு பாடத்துல பேசுறாங்க. இறுதியான ஒரு தலைப்பாக ஷுக்ருஹு அலா ஹாதிஹி நிஅமதி, இந்த ஒரு நியமத்தின் மூலமாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நன்றி எவ்வாறாக இருந்தது என்று இந்த ஒரு தலைப்பின் கீழே எவ்வாறாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் வணங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க, அதே போன்று அவர்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த ஆட்சி கீழே எவ்வாறாக நீதம் உள்ளவர்களாக இருந்தாங்க, எந்த பக்கத்தும் சாயாம ஒரு நீதம் உள்ளவர்களாக இருந்தாங்க, அந்த விஷயங்கள்லாம் இந்த ஒரு பாடத்துல நம்ம பேசுறாங்க. இன்ஷா அல்லாஹ் இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போகலாம். சையதினா தாவூத வ சையதினா சுலைமான அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் நம்முடைய தலைவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு. இந்த ஒரு வரலாறு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு முன்னுரையாக கொடுத்துட்டு பாடத்துக்கு போறாங்க. இந்த முன்னுரையில என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, குர்ஆன் என்பது அல்லாஹுடைய நாட்களை நினைவு கூறுவதால் மட்டும் குர்ஆன் என்பது சுருக்கவில்லை. அல்லாஹுடைய நாள்னா என்ன? அல்லாஹுடைய நாட்கள்னா என்னன்னா, நபிமார்கள் அதே போன்ற தூதுவர்கள் எந்த ஒன்றை சந்திச்சாங்களோ, என்ன சந்திச்சாங்க, அவர்கள் பொய்ப்பிக்கப்பட்டாங்க, அதே போன்று இழிவுபடுத்தப்பட்டாங்க. அந்த உம்மத்தினர்களிடத்திலிருந்து, அதாவது ஒவ்வொரு தூதுவர்களும் ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு சமுதாயத்துக்கு அனுப்பிவிட்டிருப்பாங்க. அந்த சமுதாயத்துல அவர்களுக்கு சோதனை நடந்திருக்கும். அந்த சோதனைகளை நினைவு கூறுவதால் மட்டும் குர்ஆன் என்பது சுருக்கவில்லை என்பதாக சொல்றாங்க. அதே போன்று அந்த உம்மத்தினர்கள் என்னென்னலாம் சந்திச்சாங்களோ, என்ன சந்திச்சாங்க, அவர்களுடைய முடிவுகள் எவ்வாறாக இருந்தது, அல்லாஹுடைய அதாப் எவ்வாறாக இருந்தது, அவர்கள் எவ்வாறாக அழிக்கப்பட்டாங்க, அதே போன்று அவருடைய தூதுவர்களை எவ்வாறாக பொய்ப்பித்தாங்க, அவருடைய தூதுவர்களை எவ்வாறாக கேளிக்கைக்கு உட்படுத்தினாங்க, அவருடைய சூழ்ச்சி எவ்வாறாக இருந்தது, அவருடைய தூதுவர்களை அதே போன்று அவருடைய நபிமார்களை சொல்ல வேண்டும் என்ற அந்த அவர்களுடைய உறுதி எவ்வாறாக இருந்தது, இது போன்ற விஷயங்களை தான் நம்ம இந்த ஒரு கிதாபிலே நம்ம பார்த்திருப்போம். கிஸ்ஸஸுன் நபியின் என்ற இந்த ஒரு கிதாபிலே இது போன்ற விஷயங்கள்லாம் தான் நம்ம பார்த்திருப்போம். அதனாலதான் இந்த ஒரு முன்னுரையை கொடுக்குறாங்க. குர்ஆன் என்பது இந்த விஷயங்கள்லாம் சொல்வதன் மூலமாக மட்டும் அது சுருக்கவில்லை என்பதாக இந்த ஒரு முன்னுரையை கொடுத்துட்டு அடுத்ததாக பாடத்தை ஆரம்பிக்கிறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு ஆரம்பிக்கிறாங்க. வலம் யக்தஸிரில் குர்ஆனு அலா திக்ரி ஐயாமில்லா, குர்ஆன் என்பது சுருக்கவில்லை, அல்லாஹுடைய நாட்களை நினைவு கூறுவதன் மீது மட்டும் குர்ஆன் என்பது சுருக்கவில்லை. யக்தஸிரு,
இக்குத்தச என்பது இதனுடைய மாதிரியான பால். லம் எக்குத்தசீர் என்பதாக வரும். லம் எக்குத்தசீர் அது குர்ஆனு. குர்ஆன் என்பது இந்த இக்குத்தசரவனுடைய வாயிலாக இருக்கு. குர்ஆன் என்பது சுருக்கவில்லை. எதை சுருக்கவில்லை? அலா திக்ரி ஐயாமில்லா, அல்லாஹுடைய நாட்களை நினைவு கூறுவதன் மீது மட்டும் குர்ஆன் என்பது சுருக்கவில்லை. வமா லக்கியஹுல் அம்பியா, இந்த ஐயாமில்லா என்பதற்கு உண்டான விளக்கத்தை தான் சொல்றாங்க. நபிமார்கள் எந்த ஒன்றை சந்தித்தார்களோ, அதே போன்று கீழே தூதுவர்கள், நபிமார்களும் தூதுவர்களும் எந்த ஒன்றை சந்தித்தார்களோ அதை நினைவு கூறுவதின் மீது மட்டும் குர்ஆன் என்பது சுருக்கவில்லை. இந்த ஹூ என்பது இந்த மா எந்த ஒன்றுக்கு என்பதாக திரும்பினோம். எந்த ஒன்று சந்தித்தாங்க? மின் தகுதீபில், முஸ்லிமார்களும் அதே போன்று தூதுவர்களும் நபிமார்களும் பொய்ப்பிக்கப்பட்டாங்க. அந்த விஷயத்தை வசுஃப்ரியத்தில், கிண்டல் கேளிக்கையான நடத்தைகள், இஹானத்தின், இஹானத்தின் அப்படின்னு சொன்னா இழிவான நடத்தை, இழிவு செய்யப்பட்டாங்க. முதாரதத்தின், முதாரதத்தின் சொன்னா எதிர்ப்பு. அதை யாருடைய எதிர்ப்பு? மினல் உமமி, அவருடைய சமுதாயத்துல, அதாவது ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு தூதுவர்களும் ஒவ்வொரு சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டிருப்பாங்க இல்லையா, அவர்களுடைய கிண்டல் கேளிக்கையான நடத்தைகள், அவர்களுடைய எதிர்ப்புகள். அல்லத்தி, அந்த உம்மத்தினர்கள் சமுதாயத்தினர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு சமுதாயத்திலும் அனுப்பப்பட்டிருப்பாங்க. அப்ப அவர்கள் எந்த ஒரு சமுதாயத்துல அனுப்பப்பட்டார்களோ அந்த உம்மத்தினர்களுடைய பிடிவாதம், எதிர்ப்புகள். பீஹா என்பது, இந்த ஹா என்பது இந்த உம்மத்திற்கு என்பதற்கு பக்கம் திரும்பும். முஹீசு என்பது முஸ்லிமார்களுக்கும் அதை கொண்டு அம்பியாக்களுக்கும் திரும்பிடும். அனுப்பப்பட்டார்கள். வமா லகியத் ஹாதிஹில் உமமு, அதே போன்று அந்த உம்மத்தினர்கள் எந்த ஒன்றை சந்தித்தார்களோ, எந்த ஒன்றை சந்திச்சாங்க? மின் உகூபத்தின், அந்த உம்மத்தினர்களுடைய முடிவு எவ்வாறாக இருந்தது. வா அதாபின், அவர்களுடைய வேதனை எவ்வாறாக இருந்தது, அல்லாஹ்விடத்திலிருந்து அதாப் அவர்களுக்கு எவ்வாறாக இருந்தது. வா ஹலாக்கின், அவர்களுடைய அழிவு எவ்வாறாக இருந்தது. வதமாரின், அவர்களுடைய நாசம் எதன் காரணமாக? லி தக்தீபிஹா, அவர்களுடைய பொய்ப்பித்தலினால், அவர்களுடைய பொய்ப்பித்தலின் காரணமாக. லிருசுல், யாரை பொய்ப்பிச்சாங்க? லிருசுல், அவர்களுடைய தூதர்களுடைய பொய்ப்பித்தலினால். வஸ்திஹ்சாஇஹா பிஹிம், அவர்களுடைய கேளிக்கையினால். பிஹிம், அவர்களுடைய தூதுவர்களையும் அவருடைய நபிமார்களையும் கொண்டு அவர்களுடைய கேளிக்கையினால். இந்த ஹிம் என்பது இதுக்கு முன்னாடி அல் அம்பியா ஒரு ருசுல் என்பதாக வந்திருக்கும், அதன் பக்கம் இது திரும்பும். இல்ல இங்க ருசுல் என்பதாக இருக்குல்ல, இதன் பக்கம் மீறும். வா கைதிஹா, அவர்களுடைய சூழ்ச்சிகள். இந்த ஹா என்பது உமம் என்பதன் பக்கம் திரும்பும், அவர்களுடைய சூழ்ச்சியினால். யார சூழ்ச்சி செஞ்சாங்க? லஹும், முஸ்லிமார்களுக்கு சூழ்ச்சி சென்றதுனால. வா ஹம்மிஹா, அவர்களுடைய உறுதியினால். பி கத்லிஹிம், என்ன உறுதி? அவர்களுடைய தூதுவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற அவர்களுடைய உறுதியை கொண்டு. இந்த விஷயத்தினாலதான் அல்லாஹால அவர்களை நாசப்படுத்தி அவர்களுக்கு வேதனை அளிச்சா. அவருடைய முடிவும் பயங்கரமாக இருந்தது. கமா மர்ரபிக்கும் பி கசசின் நபியின், இப்ப இதுக்கு முன்னாடி வரைக்கும் கிசசு நபீன் என்ற இந்த ஒரு புத்தகத்திலையும் இவ்வாறாக தான் நபிமார்களுடைய வரலாறு போயிருக்கும். அப்ப அந்த விஷயத்துக்கு தான் இதை சொல்லிட்டு வர்றாங்க. கமா மர்ரபிக்கும், எந்த ஒன்று உங்களை கடந்ததோ, கமா அதை போன்று. பி கிசஸின் நபியின், நபிமார்களுடைய வரலாறு என்ற இந்த ஒரு புத்தகத்துல இதுவரைக்கும் நம்ம எந்த மாதிரி கதைகளை, எந்த மாதிரி வரலாறுகளை, நபிமார்களுடைய வரலாறுகளை பார்த்து போனோம், அதை போன்று. மர்ற அப்படின்னு சொன்னா போன்று, மர்ற அப்படின்னு சொன்னா கடந்தது, பிக்கும் உங்களே கடந்தது. இப்ப முதலாவது பாடம் ஆரம்பிக்கிறாங்க. அது குர்ஆனு எதஹத்தசு அன் ஆலா இல்லா, அல்லாஹுடைய அற்புதத்தை பற்றி குர்ஆன் என்பது பேசுகிறது. எதஹத்தசு, தஹத்தசன்னு சொன்னா மாதியான ஃபஅல். எதஹத்தசு, குர்ஆன் என்பது பேசுகிறது, பேசிக்கொண்டு இன்னும் பேசும் என்பதற்கு சொல்றதுக்காக வேண்டிதான் எதஹத்தசு என்பதாக சொல்றாங்க. பல் தஹத்தசல் குர்ஆனு கசீரன் அன் ஆலா இல்லா, ஆனால் குர்ஆன் என்பது அல்லாஹுடைய அற்புதத்தை பற்றி அதிகமாக பேசியது. பல் என்பது இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்காங்கல்ல, இதுக்கு முன்னாடி இல்ல, அந்த முன்னாடி சொல்லுவாங்க. லம் யகுத்தஸீல் குர்ஆனு அலா திக்ரி ஐயாமில்லா, குர்ஆன் என்பது அல்லாஹுடைய நாட்களை நினைவு கூறுவதன் மீது மட்டும் சுருக்கவில்லை என்பதாக சொல்லியிருப்பாங்கல்ல. அதுக்கு ஒரு ஜவாபாக தான் இந்த ஒரு பல் என்பதாக கொடுக்குறாங்க. தஹத்தஸ, குர்ஆன் என்பது பேசியது, கசீரன் அதிகமானவற்றை, அன் ஆலா இல்லா, அல்லாஹுடைய அற்புதத்தை பற்றி அதிகமாக பேசியது. ஆலா அப்படின்னு சொன்னா அற்புதங்கள். வஹகா, இன்னும் சொல்கிறது. பி பஸ்தின் அஹ்யானன், சில நேரங்களில் விரிவாக பேசுகிறது. பஸ்தின் அப்படின்னு சொன்னா விரிவாக. வஃபிஸ்திசாரின் அஹ்யானன், சில நேரங்கள்ல சுருக்கமாக பேசியது. எதை பத்தி பேசியது? அந்நியமின் கசீரத்தில், அதிகமான அல்லாஹுடைய நியமத்தை பற்றி. நியமத்துன், அதனுடைய ஒரு பன்மைதான் நியமின், நியமுன் என்பதாக வரும். ஹகா, இதனுடைய ஃபாயில் என்பது குர்ஆனின் பக்கம் திரும்பும். அன்அம பிஹா அலா கதீரின் மினல் அன்பியா, இப்ப நியமின் கதீரத்தின் என்பதாக சொன்னாங்கல்ல, அதுக்கு ஒரு விளக்கமாக சொல்றாங்க.
அன்அம பிஹா அல்லாஹ் தஆலா நியமத் செஞ்சான். இந்த ஹா என்பது நியமின் என்பதின் பக்கம் மேலும். அன்அம பிஹா அல்லாஹ் தஆலா நியமத் செஞ்சான். அலா கசீரின் மினல் அன்பியா நபிமார்களிலிருந்து அதிகமானவர்களின் மீது. மின்ஹும் தாவூது வ சுலைமானு அலைஹிஸ்ஸலாம். இப்ப இந்த இடத்துல தாவூது என்பதாக தம்மா பெற்று வரணும். பிரிண்டேக் மிஸ்டேக்னால இந்த இடத்துல ஃபதஹா பெற்று வந்திருக்கு. மின்ஹும் அவர்களிலே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இந்த ஹும் என்பது கசீரி மினல் அன்பியா என்பதின் பக்கம் திரும்பும். வ மின்ஹும் அவர்களிலே ஐயூபு வ யூனுசு ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். வ மின்ஹும் அவர்களிலே ஜக்கரியா வ யஹ்யா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். இந்த ஹும் இந்த ரெண்டு இடத்துல இந்த மூணு இடத்துல வரக்கூடிய எல்லா ஹும்மே கசீரி மினல் அன்பியா என்பதின் பக்கம் திரும்பக்கூடியதாக இருக்கு. அம்மா அவர்கள் எனவே அவர்களிலே தாவூது வ சுலைமான் தாவூத் அலைவசல்லம் இன்னும் சுலைமான் அலைவசல்லம் அவர்களுக்கு ஃபகது மக்கன் அல்லாஹு லஹுமா அவர்களுக்கு அல்லாஹ் தாலா ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான். ஃபகது எனவே நிச்சயமாக மக்கன் அல்லாஹ் தாலா ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான். லஹுமா அவர்கள் இருவருக்குமே பில் அருள் இந்த பூமியிலே. மக்கன அப்படின்னு சொன்னா ஜஅல லஹு சுல்தானன் வ குதுரத்தன் என்பதாக அர்த்தம். அதாவது ஒரு ஆட்சியை ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறதுக்கு மக்கன என்பதை பயன்படுத்துவாங்க. அல்லாஹ் தாலா அவர்கள் இருவருக்குமே அவருடைய ஆட்சியை விசாலமாக ஆக்கினான். வஸ்தான் சொன்னா விசாலமாக ஆக்குறது. அவருடைய கல்வியை அல்லாஹ் தாலா விசாலமாக ஆக்கினான். மத்தன் சொன்னாலும் விசாலமாக ஆக்கினான் என்பதுதான் மீனிங். அப்ப மத்த என்பதற்கு நீட்டினான் என்பதாகவும் ஒரு அர்த்தம் வருது. ஆனா இந்த இடத்துக்கு பொதுவாக விசாலமாக ஆக்கினான். அல்லமஹுமா இன்னும் அல்லாஹ் தாலா அவர்கள் இருவருக்குமே கற்றுக் கொடுத்தான். கசீரன் அதிகமானவற்றை அல்லாஹ் தாலா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். மிம்மா ஜஹீல உன்னாஸ் மக்கள் எந்த ஒன்றை அறியாமல் இருக்கின்றார்களோ அதிலிருந்து அதிகமானவற்றை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். இந்த அஹுமா என்பது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு திரும்பினோம். ஜஹீல என்பதனுடைய பாய் என்பது அன்னாஸ் என்பதாக இருக்கு. இந்த ஹூ என்பது மா என்பதின் பக்கம் திரும்பும். எந்த ஒன்று என்பதாக இதன் பக்கம் திரும்பும். இன்னும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வசப்படுத்தி தந்தான். அவர்கள் இருவருக்குமே வசப்படுத்தி தந்தான். அல் அக்பியாக சக்தி வாய்ந்தவர்களை போர் கருவிகளை பல்வேறு விதமான கருவிகளை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வசப்படுத்தி தந்தான். இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா இந்த இடத்துல தால் வரணும். இந்த இடத்துல தா போட்டிருக்காங்க அச்சுப்பிரின் காரணமாக. ஆனா இந்த இடத்துல அசல்ல தால் என்பதாக வந்தாதான் இதுக்கு உண்டான மானா வரும். அப்ப இன்னும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வசப்படுத்தி தந்தான். எந்த ஒன்றைனா லா என்காது மேல் ஹைவானாத்தி வல் ஜமாதாத் உயிரினங்களிலிருந்தும் உயிரற்றவைகளிலிருந்தும் எந்த ஒன்று அடங்காமல் இருக்குமோ அந்த ஒன்றை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வசப்படுத்தி தந்தான். இன்காத அப்படின்னு சொன்னா கட்டுப்படுறது. இத்தாத்து கட்டுப்படுறது சொல்லுவாங்க. லா என்காது கட்டுப்படாதது. மாலா என்காது எந்த ஒன்று கட்டுப்படாமல் இருக்குமோ மேல் ஹைவானாத் உயிரினங்களிலிருந்தும் வல் ஜமாதாத் உயிரற்றவைகளிலிருந்தும் அவைகளெல்லாம் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கட்டுப்பட சென்றான், வசப்படுத்தி தந்தான். எனவே அல்லாஹ் தஆலா கூறினான். அப்ப என்ன அதை ஒரு குர்ஆன் ஆயத்தை இந்த இடத்துல சொல்றாங்க. வலகத் ஆதைனா தாவூத வ சுலைமான இல்மா நிச்சயமாக நாங்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இல்மை கொடுத்தோம். வகாலா அவர்கள் இருவருமே சொன்னார்கள் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்லது அவன் எப்படிப்பட்டவன் என்றால் ஃபضலனா அலா கஸீரின் மின் இபாதிஹில் முஃமினீன் அவனுடைய முஃமினான அடியார்களிலிருந்து அதிகமானவர்களை விட எங்களை அல்லாஹ் தஆலா சிறப்பாக ஆக்கினான். ஃபضல அலா அப்படின்னு சொன்னா சிறப்பாக அவர்களை விட எங்களை சிறப்பாக ஆக்கினாங்கிறது சொல்லுவாங்க. அப்ப ஃபضலனா எங்களை சிறப்பாக ஆக்கினான் யாரை விட கஸீரன் மின் இபாதிஹில் முஃமினீன் அவனுடைய முஃமினான அடியார்களிலிருந்து அதிகமானவர்களை விட எங்களை அல்லாஹ் தஆலா சிறப்பாக ஆக்கினார். அல் முஃமினீன் அப்படின்னு சொன்னா இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள். வரிச சுலைமானு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாரிசானார்கள். வரிசை அப்படின்னு சொன்னா வாரிசாக ஆகிறது. அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஆட்சி அதிகாரம் எல்லாமே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வாரிசாக ஆகிறது. அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தை, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனாக இருக்காங்க. அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வகால சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க சொல்லி யா அய்யுஹன் நாஸ் ஓ மக்களே ஒல்லிம்னா நாங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டோம். மந்திகத்தை பறவைகளுடைய மொழியை நாங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டோம். மந்திக அப்படின்னு சொன்னா பேச்சு, அதாவது மொழி என்பதாக இதுக்குண்டான அர்த்தம்.
ஊத்தீனா நாங்கள் கொடுக்கப்பட்டோம், மின் குல்லி ஷைஇன் ஒவ்வொரு விஷயத்தையுமே நாங்கள் கொடுக்கப்பட்டோம். அப்படின்னா அனைத்து விஷயங்களுமே நாங்கள் கொடுக்கப்பட்டோம். அதாவது யாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் சொல்றாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் சேர்த்து சொல்றாங்க. இன்னஹாதா நிச்சயமாக இதுவானது எந்த ஒன்று மந்திகத்தை ஊத்தீனா மின் குல்லி ஷை இந்த ஒரு பதிலானது, இந்த ஒன்றானது லஹுவல் ஃபஸ்லுல் முபீன் அது தெளிவான ஒரு அருளாக இருக்கிறது. அது ஃபஸ்ல் அப்படின்னு சொன்னா தெளிவு, அல் ஃபஸ்ல் அப்படின்னு சொன்னா அருள், அல் முபீன் அப்படின்னு சொன்னா தெளிவான தெளிவான அருளாக இருக்கிறது. இப்ப இந்த அல் ஃபதுலுல் முபீன் என்பது இந்த உடைய ஹபராக இருக்கு. ஹாதா என்பது இந்த உடைய இஸ்மாக இருக்கு. அப்ப அதனாலதான் இந்த உடைய ஹபராக இருக்கிறனால்தான் அல் ஃபதுலு என்பதற்கு மர்ஃபூஆக வந்திருக்கு. நிஅமத்துல்லாஹி அலா தாவூத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அல்லாஹுடைய நிஅமத், அல்லாஹுடைய அருள். தாவூதா என்பது கைர முன்சரிப்பாக இருக்கிறனாலதான் இந்த இடத்துல அல்லாஹ் அப்புறம் வரும்பொழுதும் ஃபதஹா பெற்று வந்திருக்கு. இப்ப அம்மா தாவூது எனவே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இந்த அம்மா என்பதை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு தெரியும். இரண்டு விஷயத்தை சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை தனியாக பிரித்து சொல்லும் பொழுது அம்மா என்பதை பயன்படுத்துவாங்க. இப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பதாக இரண்டு விஷயத்தை சொல்லிட்டு வர்றாங்க, இரண்டு நபர்களை பத்தி சொல்லிட்டு வர்றாங்க. அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி தனியாக சொல்லும் பொழுதும் அம்மா என்பதாக பயன்படுத்துறாங்க. ஃபகத் சஹ்ஹர அல்லாஹு லஹுல் ஜிபால வத்தயிர் எனவே நிச்சயமாக அல்லாஹ் தாலா அவர்களுக்கு வசப்படுத்தி தந்தார். சஹரன் சொன்னா வசப்படுத்தி தந்தது. லஹு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல் ஜிபால மலைகளை, வத்தயிர் பறவைகளை, மலைகளையும் தயிர் பறவைகளையும் அல்லாஹ் தாலா அவர்களுக்கு வசப்படுத்தி தந்தான். ததஜாவபு மஅஹு ஃபி துஆஇ வத்தஸ்பீஹ் அந்த மலைகளும் பறவைகளும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து துஆவும் தஸ்பீஹும் செய்யக்கூடியதாக இருக்கிறது. தஜாவுப் அப்படின்னு சொன்னா அவர்களோடு சேர்ந்து பதில் அளிக்கிறது. அதாவது ஒரு வகுப்புல ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னு சொன்னா அதற்கு மாணவர்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து பதில் சொல்லுவாங்கல்ல. அப்ப அதுக்கு தான் தஜாவுப் என்பதாக சொல்லுவாங்க. தஜாவப எதஜாவபு ததஜாவபு இது எதுக்கு பெண்பாலாக வந்திருக்கு? ஜிபாலு அத்தயிரு இது இரண்டுமே பெண்பாலாக இருக்கிறதுனால இந்த இந்த பாலுக்கு தஜாவபு என்பதாக சொல்றாங்க. அதாவது இந்த பாலுடைய பாயில் என்பது அல் ஜிபால் வத்தை இந்த இரண்டுக்கும் போகக்கூடியதாக இருக்கு. பாஹு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து துஆ வ தஸ்பீஹ் துஆவும் தஸ்பீஹும் செய்யக்கூடியதாக இருக்கிறது. அல்லமஹு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். சன்அத துருஇன் கேடயங்கள் கவசங்கள் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். சன்அத்தனா செய்வது, அது துருஇனா கேடயங்கள் கவசங்களுக்கு துரு என்பதாக சொல்லுவாங்க. அலான அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு லேசாக ஆக்கினான். லஹுல் ஹதீத தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இரும்பை லேசாக ஆக்கினான். லானன் சொன்னா லேசாக ஆகிறது, அலானன் சொன்னா லேசாக ஆக்குவது. அப்ப அந்த குர்ஆன் சொல்றாங்க, வலகத் ஆதைனா தாவூத மின்னா ஃபதுலா அல்லாஹ் தஆலா சொல்றான், நிச்சயமாக நாங்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தோம், மின்னா எங்களிடமிருந்து ஃபதுலன் அருளை நாங்கள் கொடுத்தோம், சிறப்பை நாங்கள் கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். என்ன சிறப்பு? யா ஜிபாலு ஓ மலைகளே, அவ்விபி மஅஹு வத்தயிர் ஓ மலைகளே, ஓ பறவைகளே, அத்தயிர் ஓ பறவைகளே, அவ்விபி மஅஹு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து தஸ்பீஹும் துஆவும் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கட்டளையாக சொல்கிறார். அவ்வப அப்படின்னு சொன்னா ரஜா என்பதாக அர்த்தம். அவ்வாப் அப்படின்னு சொன்னா ஒரு மனிதர் தௌபா செய்யக்கூடியவராக இருப்பதற்கு அவ்வாப் என்பதாக சொல்லுவாங்க. அவ்விப் என்பதாக இதனுடைய அமர் வரும். இந்த ஜிபாலும் இந்த தயிரும் பெண்பாலாக இருக்கிறதுனால அல்லாஹ் தஆலா ஒரு பெண்பாலாக கட்டளையிடுறா. அவ்விபி நீங்கள் இருவரும், மலைகளும் பறவைகளும் நீங்கள் இருவருமே தௌபா செய்யுங்கள், அல்லாஹ் அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து துஆவும் தஸ்பீஹும் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். வஅலன்னா லஹுல் ஹதீத் இன்னும் அல்லாஹ் தஆலா அவன் சொல்றான், நாங்கள் அவருக்கு இரும்பை லேசாக ஆக்கினோம். அலன்னா நாங்கள் லேசாக ஆக்கினோம். லஹு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல் ஹதீத இரும்பை நாங்கள் லேசாக ஆக்கினோம். இன்னும் அல்லாஹ் தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்றான், இரும்பை லேசாக்கிய பிறகு அல்லாஹ் தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்றான், அனிஅமல் சாபிகாத் நீங்கள் கேடயங்கள் கவசங்களை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா ஏவலாக சொல்றான். யமல் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்யுங்கள், சாபிகாத் கேடயங்கள் கவசங்கள் செய்யுங்கள். கத்திர் ஃபிஸ் சரது சரது அப்படின்னு சொன்னா வளையங்கள். கத்திர் ஃபிஸ் சரது நீங்கள் வளையங்களை அளவிடுங்கள் என்பதாக சொல்றான். அதாவது ஒரு கேடயங்கள் செய்யறதாக இருந்துச்சுன்னு சொன்னா ஒவ்வொரு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒவ்வொரு விதமான அளவு இருக்கும். அப்ப கதிர்னு சொன்னா அளவு, கத்திர்னு சொன்னா அளவிடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். கத்திர் ஃபிஸ் சரது அந்த இரும்பு கேடயங்கள் செய்யறப்ப நீங்க அளவெடுத்து செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான்.
வஅமலு சாலிஹா. இப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய உம்மத்தினர்கள் அவர்களுடைய சமுதாயத்தையும் பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், வஅமலு சாலிஹா, நீங்கள் நல்ல அமல்களை செய்யுங்கள். இன்னி பிமா தஅமலூன பஸீர், நீங்கள் எந்த ஒன்றை செய்கிறீர்களோ அதை நான் நிச்சயமாக பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றேன். பஸீர் அப்படின்னு சொன்னா பார்க்கக்கூடிய, தஅமலூன நீங்கள் எந்த ஒன்றை செய்கிறீர்களோ அதை நிச்சயமாக நான் பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றேன். அல்லாஹ் தாலா இன்னொரு இடத்துல சொல்றான், வசஃபர்னா மஅ தாவூதல் ஜிபால, நாங்கள் வசப்படுத்தி தந்தோம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அல் ஜிபால யுஸப்பிஹ்ன வத்தயிர், அதாவது மலைகளும் தயிர் பறவைகளும் தஸ்பீஹ் செய்தது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவனோடு சேர்ந்து தஸ்பீஹ் செய்தது, அவ்வாறாக நாங்கள் வசப்படுத்தி தந்தோம். வகுன்னா ஃபாயிலீன், நிச்சயமாக நாங்கள் செய்யக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹ் தாலா சொல்றான். வஅல்லம்னாஹு ஸன்அத லபூஸின், அவர்களுக்கு ஆடைகள் செய்வதற்கு நாங்கள் கற்றுக் கொடுத்தோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆடைகள் செய்வதற்கு நாங்கள் கற்றுக் கொடுத்தோம். இந்த பூ என்பது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பக்கம் மீறக்கூடியதாக இருக்கு. லகுன் லகு லபூசின் லகுன், அதாவது உம்மத்தினர் பார்த்து சொல்றான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய சமுதாயத்திற்கும் நாங்கள் ஆடைகள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா ஆடைகள் செய்வதற்கு கற்றுக் கொடுத்தான். எதற்கு ஆடை? லிதுஹ்ஸினகும் மின் பஅஸிகும், உங்களுடைய போர்கள்ல உங்களை பாதுகாக்கக்கூடிய அந்த கவச ஆடைகளை நாங்கள் கற்றுக் கொடுத்தோம். செய்வது எப்படி என்பதாக கற்றுக் கொடுத்தோம். அஹ்ஸன அப்படின்னு சொன்னா பாதுகாக்கிறது. ஆஹ் அஹ்ஸன யுஹ்ஸினு யுஹ்ஸினு, இந்த லபூசி என்பது பன்மையாக இருக்கிறதுனால யுஹ்ஸினு என்பதாக சொல்றாங்க. இந்த பாயினுடைய பாய் என்பது லபூசி என்பதின் பக்கம் திரும்பக்கூடியதாக இருக்கு. லிதுஹ்ஸினகும், உங்களை அது பாதுகாப்பதற்காக, மின் பஅஸிகும் உங்களுடைய போர்களில். ஃபஹல் அன்தும் ஷாக்கிரூன், நீங்கள் நன்றியுடையவர்களாக இருக்க மாட்டீர்களா? ஃபஹல், இப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வியாக அல்லாஹ் தாலா சொல்றது காரணம் என்ன? நீங்கள் நன்றியுடையவர்களாக இருங்கள் என்பதாக அல்லாஹ் தாலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தை பார்த்து சொல்றான். ஷுக்ருஹு அலா ஹாதிஹி நிஅமதி, இந்த நிஅமத்தின் மீது, இந்த ஒரு அருளின் மீது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நன்றி. ஷுக்ருஹு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நன்றி. அலா ஹாதிஹி நிஅமதி. வகான தாவூது, இன்னும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். மஅ ஹாதல் முல்கில் வாஸிஇ, விசாலமான இந்த ஒரு ஆட்சியுடன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். வல் எதில் ஹாதிகதி அல் கவியதி, திறமையான, அல் ஹாதிகா அப்படின்னு சொன்னா திறமையான, அல் கவி அப்படின்னு சொன்னா தெரியும் சக்தி வாய்ந்த, அல் கவிய, அல் எது என்பது பெண்பாலாக இருக்கிறதுனால அல் ஹாதிகத் அதனுடைய சுகத்தையும் பெண்பாலாக கொண்டு வர்றாங்க. வல் எதில் ஹாதிகதி அல் கவியதி, சக்தி வாய்ந்த திறமையான கைகள், அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரும்பு வளைப்பாங்கல்ல, அதே போன்று கவசாடைகள்லாம் கைகளிலே செய்வாங்கல்ல, அப்ப அதான் அதை வந்து இந்த இடத்துல சொல்றாங்க. இவ்வாறாக இருந்த பொழுதும் அதனோடு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தாங்க. கான அபுதன் ஹாஷியன் அவ்வாபன், அதனோடு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவை பயப்படக்கூடிய, ஹாஷியன்னா பயப்படக்கூடிய, அவ்வாபன்னா அவன் அல்லாஹின் பக்கம் திரும்பக்கூடிய ஒரு அடியானாக இருந்தார்கள். அதாவது பொதுவாக நமக்கெல்லாம் ஒரு தொழுகை, நோன்பு இது போன்ற விவாதத்திலாம் நம்ம தடுக்கக்கூடிய விஷயம் என்பது இது போன்ற ஒரு பொறுப்புகள் என்பது, அதாவது குடும்பத்தை பார்க்க வேண்டும், அதே போன்று நமக்கு இந்த பொறுப்புகள் எல்லாம் நம்மளை தடுத்து விடும் அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்கு. ஆனா அதுக்கு மாற்றமாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தாங்க. இது மிகப்பெரிய விசாலமான ஆட்சி, அதே போன்று அவர்களுடைய நல்ல திறமையான கைகள், அதோடு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுக்கு பயப்படக்கூடிய, அல்லாஹின் பக்கம் திரும்பக்கூடிய ஒரு நல்ல அடியாராக அவர் இருந்தார். அதுக்கப்புறம் அதனுடைய சிப்பத்தை சொல்றாங்க. தாயிம் திக்ர், எப்பவுமே அல்லாஹ்விடத்துல நினைவு கூறக்கூடியவர்களாக இருந்தார். தாயிம் திக்ர், தாயிம்னா எப்பொழுதுமே, எப்பவுமே அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவராக இருந்தார். தவீர துஆஇ வ தஸ்பீஹ், நீண்ட துஆ தஸ்பீஹ் செய்யக்கூடியவராக இருந்தார். ஹாக்கிமன் முகுசிதன், நடுநிலையான நீதிபதியாக இருந்தார். ஹாக்கிமன் சொன்னா நீதிபதி, முகுசிதன் நடுநிலையான நீதிபதியாக இருந்தார். யஹ்குமு பைனன் நாஸ், மக்களுக்கு இடையே தீர்ப்பளிப்பார். பில் ஹக், உண்மையை கொண்டு தீர்ப்பளிப்பார். வலா யுஹாபி, அவர் பிரியத்தின் காரணமாக ஒரு பக்கம் சாய மாட்டார். வலா யுஹாபினா ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசம் கொண்டது, அவ்வாறாக நேசம் கொண்டு ஒருவரின் பக்கம் சாய மாட்டார் நீதியுடைய விஷயத்துல. யகூலுல்லாஹு தஆலா, அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், யா தாவூது, ஓ தாவூதே, இன்னா ஜஅல்நாக, நாங்கள் உங்களை ஆக்கினோம், கலீஃபத்தன் ஃபில் அர்ள், இந்த பூமியிலே பிரதிநிதியாக ஆக்கினோம். ஃபஹ்கும் பைனன் நாஸி பில் ஹக், உண்மையை கொண்டு மக்களுக்கிடையே நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கள். எனவே நீங்கள் உண்மையை கொண்டு மக்களிடத்திலே தீர்ப்பு சொல்லுங்கள். வலா தத்தபிஅல் ஹவா, மனோ இச்சையை பின்பற்றாதீர்கள். ஃபயுதில்லக அன் சபீலில்லாஹ், அப்ப மனோ இச்சையை பின்பற்றினா என்ன ஆகும்? அது அல்லாஹுடைய பாதையை விட்டு அது வழிகெடுத்து விடும். மனோ இச்சை என்பது உங்களை வழிகெடுத்து விடும் அல்லாஹுடைய பாதையை விட்டு. அப்ப இந்த இடத்துல சொல்லும்போது லா தத்தபிஅல் ஹவா, ஹவா என்பது இந்த இடத்துல இந்த பாலுக்கு மஃபூலாக இருக்கு. ஆனா இந்த இடத்துல ஃபயுதில்லக என்பதாக வரும்பொழுது அந்த ஹவா என்ற இந்த ஒரு இஸ்மானது இந்த இடத்துல பாயிலாக வருது. ஒரே இஸ்மு அதுக்கு முன்னால் உள்ளதுக்கு மஃபூலாகவும் அடுத்து உள்ளதுக்கு பாயிலாகவும் மாறுது. எனவே உதில்லக அன் சபீலில்லாஹ், எனவே அவ்வாறாக நீங்க மனோ இச்சையை பின்பற்றீங்கன்னு சொன்னா அல்லாஹுடைய பாதையை விட்டு அது உங்களை வழிகெடுத்துவிடும். இன்னல்லதீன யதில்லூன அன் சபீலில்லாஹி, நிச்சயமாக யார் யதில்லூன வழிகெட்டு விடுவாரோ, அன் சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையை விட்டு யார் வழிகெட்டு விடுவாரோ,
லஹும் அவர்களுக்காக வேண்டி அதாபும் ஷதீத் கடுமையான வேதனை இருக்கிறது. எதை கொண்டு? எதனால் அவர்களுக்கு கடுமையான வேதனை? பிமா நசு யோமல் ஹிசாப் வறுமை நாளை அவர்கள் மறந்ததை கொண்டு அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது. ஹிசாப் அப்படின்னு சொன்னா கணக்கெடுக்கக்கூடிய அந்த நாள், கணக்கெடுக்கக்கூடிய நாள் தான் வறுமை நாள். இதோட இந்த பாடம் என்பது முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி பார்க்கலாம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.